ஹாய்ங்க, இந்த வீடியோ முக்கியமாக பேரண்ட்ஸுக்கு தான். சேவ் பண்ணிட்டு எண்டு வரைக்கும் பாருங்கள். கடந்த ஜூலை 23 வந்து நியூ ஜெர்சி ஈஸ்ட் ஆரஞ்சுன்ற இடத்துல வந்து YMCA சம்மர் கேம்ப் வந்து கிட்ஸு கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே வந்து 10லேருந்து 13 வயசு குழந்தைங்க வந்து ஒரு 13 பேர் வந்து ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க. சம்மர் கேம்போட மிடில் வந்து ஒரு வியர்டாக பிஹேவ் பண்ணி ஒரு மாதிரி ஜாம்பி டைப்பில் பிஹேவ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அங்கே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் வந்து இவங்க சாப்பிட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் பிரெயினை டேமேஜ் பண்ணக்கூடிய ஹாலிசினோஜெனிக் மஷ்ரூம்ஸ் அப்படின்ற போதைப் பொருள் வந்து அதோட ட்ரேசஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு இந்த விஷயம் எப்படி கிடைச்சதுன்றத வந்து அங்கே உள்ள போலீஸ் வந்து இப்போ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் லக்கிலி அங்கே எந்த குழந்தைக்குமே உயிர் சேதம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த வீடியோ நான் எதுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க நிறைய டியூஷன் ஸ்கூல்ஸ் நிறைய இடத்துக்கு போகிறாங்க. ஸோ நம்ம எப்பயுமே பார்த்துட்டே இருக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நம்மளால் ஒரு சப்கான்ஷியஸில் வந்து சொல்ல முடியும். பசிக்கும் போது கூட தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படி யார் கொடுத்ததையுமே வாங்கி டக்குன்னு சாப்பிட்றாத, அது வந்து பாய்சன், அது டேஞ்சர் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது அப்படின்ற ஒரு தாட்டை வந்து அவங்களுக்கு விதைக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஏன்னா குழந்தைங்க அவங்களோட ஏஜில் வந்து பசிக்கும் போது ஆப்வியஸ்லி சரி அவங்க தானே அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருவாங்க. பட் அதுலேயும் இவ்வளோ ஆபத்து இருக்குது அப்படின்றத வந்து அவங்களுக்கு சொல்லணும். அது நம்மளோட கடமை நான் நினைக்கிறேன். அண்ட் இதை பற்றின உங்களோட தாட்ஸ் அண்ட் ஏதாவது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனுக்கு என் பேஜை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.